பட்டியலின பழங்குடியினர் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவ மாணவிகளுக்கு செலுத்தப்படும் கல்வி உதவித்தொகை இப்ப இருக்கிறதுல 50% அதிகப்படுத்தி கொடுக்கிறோம். நகர் மற்றும் கிராம பகுதிகளில் வசிக்கும் வீடற்ற ஏழை மக்களுக்கு இலவச வீடு கட்டி தரப்படும். வருஷத்துக்கு 1 லட்சம் வீடுன்னு நம்ம 5 லட்சம் வீடு கட்டி தரப்படும். நிர்வாக திறமையே இல்லாம மின்சாரத்தை அதிக விலை கொடுத்து வாங்குறதுனால மக்கள் மேல் ஒரு யூனிட்டுக்கு இவ்வளவுன்னு போட்டு அவங்க தலையில சுமத்தி இருக்காங்க. அதெல்லாம் சரி பண்றதுக்கான காற்றாலை மின்சார திட்டம், அதே போல சூரிய ஒளி மின்சார திட்டம் இப்படிங்கறதுல உற்பத்தியை அதிகப்படுத்தி 10,000 மெகாவாட் உருவாக்கப்படும். அப்ப இந்த வெளியில அதிக விலை கொடுத்து வாங்கறத நிறுத்திடுவோம். அப்படி செஞ்சாவே உங்களுக்கு எல்லாம் குறையும் நிச்சயம். மாதந்தோறும் அரிசி அட்டை, அதுக்கு 1 கிலோ பருப்பு, 1 கிலோ சமையல் எண்ணெய் சேர்த்து வழங்கப்படும். முதியோர் உதவித்தொகை 2000 கொடுக்கப்படும். அங்கன்வாடிகளில் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு வாரந்தோறும் 5 முட்டைகள் வழங்கப்படும். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா கிராமப்புறங்கள்ல உள்ள பெண்களுக்கு ரத்த சோகை அதிகம் இருக்கு. அதெல்லாம் சரி பண்ணி ஆகணும். முதல்ல அவங்களுக்கு சோர்வு வர்றதுக்கு அது ஒரு காரணம். அதனால இத நிச்சயம் நம்ம செய்யணும். அதிக முதலீடுகள்ல வெளிநாட்டிலிருந்து கொண்டு வந்து இங்க உள்ள ஆண்கள் பெண்கள் படித்தவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வழி செய்யப்படும். மொத்தத்துல பாத்தீங்கன்னா ஆறுகள், குளங்கள், நீர்நிலைகள், கால்வாய்கள் இதெல்லாம் தூர் வாரப்படுறதா கணக்கு தான் இருக்க ஒழிய தூர் வாரப்படுறது இல்ல. இத நம்ம அந்தந்த பகுதிகளில் எப்படி செய்வோங்கிறத நீங்க பாருங்க. நல்லபடியா அதை செஞ்சு கொடுப்போம். தமிழ்நாடு முழுவதும் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகளை அனைத்து இடங்களிலும் கட்டாயமாக்கி செய்ய வைப்போம். காலியாக உள்ள அங்கன்வாடி பணியாளர், மதிய உணவு அமைப்பாளர், சமையலர் போன்ற பணியிடங்கள் படிப்படியாக நிரப்பப்படும். சேதமடைந்த கிராம, நகர மற்றும் மாவட்ட சாலைகள் போர்க்கால அடிப்படையில் சரி செய்யப்படும். செயல்பாட்டில் இல்லாம உள்ள குடிநீர் திட்டங்கள் போர்க்கால அடிப்படையில் சரி செய்து பொதுமக்களுக்கு பாதுகாப்பான குடிநீர் வழங்கப்படும். கைத்தறி மற்றும் விசைத்தறி நிறுவனங்களுக்கு வழங்கும் மின் மானியம் உயர்த்தி வழங்கப்படும். தறிகளுக்கு தேவைப்படும் நூல் போன்ற பொருட்கள் மொத்த விலையில் கொள்முதல் செய்வதற்கு ஒரு சங்கம் ஏற்பாடு செய்து தரப்படும். சிறு குறு தொழில்களுக்கு உள்கட்டமைப்பு வசதிகளுடன் 25 புதிய தொழிற்பேட்டைகள் அமைக்கப்படும்.